நீங்க உண்மையிலேயே உங்க போனுக்கு அடிமையா? நம்மள பலரும் நம்ம கிட்டயே கேட்டுக்கிற கேள்வி இது. எங்க பார்த்தாலும் இதான் பேச்சு. இந்த சின்ன டிவைஸ் நம்ம மூளைய கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மென்டல் ஹெல்த்த பாதிக்குது, குழந்தைகளோட வளர்ச்சிய தடுக்குது. இந்த பயமெல்லாம் நிஜம்தான். ஆனா சரி, ஆனா இந்த பயத்துக்கெல்லாம் உண்மையிலேயே அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கா? இங்கதான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட பார்வை இந்த மொத்த விவாதத்தையுமே மாத்துது. இவர்தான் சைக்காலஜி ப்ரொஃபசர் பீட் எட்செல்ஸ். ஸ்கிரீன் டைம் பத்தின சயின்ஸ ஆழமா ரிசர்ச் பண்ணிருக்கார். அவரோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். நாம டெக்னாலஜி அல்ல, அதோட இருக்க நம்ம உறவை தான் மாத்திக்கணும். அதாவது டெக்னாலஜிய நல்லது கெட்டதுன்னு பார்க்காம நாம அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். அப்போ பிரச்சனை எவ்வளோ நேரமும் இல்ல, யாருக்காக எதுக்காக கனெக்ட் பண்றோங்கிறது தான் விஷயம். அதனால இது அடிக்ஷன் பத்தினதில்ல, இது கனெக்ஷன் பத்தினது. சரி, இப்போ இந்த புது பார்வையில உங்க டெக் பழக்கங்களை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிங்க. உங்க போனோட ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்?